ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழைக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது தனியாக வச்சிடலாம். இப்போதைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதோட தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம வேக வச்ச வாழைக்கால இந்த மசாலாவை கோட் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா விட்ட மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா வாழைக்காலையும் மசாலா அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாழைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் குக் ஆனால் போதும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே திருப்பி போடலாம். இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.